பிரைனியாக் என்ற வில்லன் குறித்து ஜேம்ஸ் கன் தெரிவித்த ஒரு கருத்து வரவிருக்கும் சூப்பர்மேன் தொடர்ச்சியான மேன் ஆஃப் டுமாரோ திரைப்படத்தின் மையக்கருத்தை விளக்கக்கூடும். டிசி யூனிவர்ஸ் வடிவமைப்பாளரான அவரது இந்த கருத்துக்கள் ஒரு சமூக ஊடக பதிவில் வெளிவந்தன. சூப்பர்மேனுக்கும் பிரைனியாக்குக்கும் இடையிலான நீண்டகால பகைமையை கன் சுருக்கமாக விவரித்தார். அறிவுத்திறன் மனிதத்தன்மையுடனான அனைத்து தொடர்புகளையும் இழக்கும்போது ஏற்படுவதுதான் பிரைனியாக் என்று கன் விளக்கினார். மேலும் சூப்பர்மேன் 1958ஆம் ஆண்டு வெளியான ஆக்ஷன் காமிக்ஸ் 252 இல் பிரைனியாக் முதன்முதலில் தோன்றியதிலிருந்து அவனது பின்னணி கதை பலமுறை மாற்றப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் அவன் பல்வேறு உலகங்களின் நகரங்களைச் சுருக்கி அவற்றை சேமித்து வைத்த ஒரு வேற்றுக்கிரக விஞ்ஞானியாக இருந்தான். 1986ஆம் ஆண்டின் கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் எர்த்ஸ் நிகழ்வைத் தொடர்ந்து பிரைனியாக் என்பவர் மனித மனோசக்தி கொண்ட மில்டன் ஃபைனின் உடலை கைப்பற்றிய ஒரு வேற்றுக்கிரக விஞ்ஞானியாக மாறினார். பிரைனியாக் இந்த வடிவத்தின் அறிவுத்திறன் இறுதியில் பொருத்தப்பட்டது. பிரைனியாக்கின் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் உள்ள ஒரே பொதுவான அம்சம் உணர்ச்சியை விட அறிவே மேலானது என்ற நம்பிக்கைதான். அவன் மற்ற பெரும்பாலான உயிரினங்களை தனக்கு கீழானவையாகவும் தனக்கு அடிமைகளாக சேவை செய்வதற்கு மட்டுமே தகுதியானவையாகவும் கருதுகிறான். ஜேம்ஸ் கன் தனது திரைப்படங்கள் மூலம் சமகால பிரச்சினைகளை கையாண்ட வரலாறு உண்டு. செயற்கை நுண்ணறிவின் தீமைகள் ஒரு சூடான விவாதப் பொருளாக இருப்பதால் அவர் பிரைனியாக் கதாபாத்திரத்தை பயன்படுத்தி இதை கையாள்வது பொருத்தமாக இருக்கும். சூப்பர்மேன் அதையும் தாண்டி பிரைனியாக் மெட்ரோபோலிஸை திருடுவது என்பது சூப்பர்மேனையும் லெக்ஸ் லூதரையும் ஒன்றாக செயல்பட நிர்பந்திக்கும் ஒரு பேரழிவாகும். மேன் ஆஃப் டுமாரோ திரைப்படத்தில் உறுதி செய்யப்பட்ட சில கதை அம்சங்களில் ஒன்று என்னவென்றால்